ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பவுடர்ட் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணி அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணும்போது இது டார்க் எல்லோலேருந்து ஒரு பேல் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா பேல் எல்லோ கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கீ, பட்டர் வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரும், அந்த பதம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் பிசைய வேணாம், சும்மா லைட்டாக பிசைஞ்சு விட்டால் போதும். இப்போ உங்களுக்கு வேணும்னா இதிலேருந்தே டைரெக்டாக நம்ம பிஸ்கெட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவை நம்ம 2 டிவைட் பண்ணிக்கலாம். 2 டிவைட் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற மாவு வந்து நமக்கு ப்ரௌன் கலராக இருக்கும், அந்த மாவு ஒயிட் கலராக இருக்கும். ஸோ நம்ம பிஸ்கெட் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் கலராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவரோடையும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வேறு ஷேப்ஸில் பிஸ்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பட்டர்ஃப்ளை ஷேப். இது ரொம்ப லூஸாக இருக்கும், எடுக்கும்போதே உடஞ்சி வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. செக்கர் போர்ட் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம்.
ஷேப்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேணால் அவனில் வச்சும் பேக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக கடாயில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் வச்சுருங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரில் வைங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் நிறைய ஆயில் விட்டு இந்த மாதிரி பண்ணாலே பட்டர் பேப்பர் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கடாயை ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ஹீட் பண்ண வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டை அதில் வச்சு நம்மளோட குக்கீஸு ஒவ்வொன்றா அதில் வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கீழே கருகிராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த குக்கீஸ் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டார் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.